கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இருதய கதவு. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும். சாலமோன் ஞானி இவ்வாறு இருதயத்துக்கு காவல் வைக்க சொல்ல காரணம் என்னவெனில், எரேமியா தீர்க்கதரிசி கூறுகிறார், எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? எப்படியெனில், இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலை பாதகங்களும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய் சாட்சிகளும், தூஷணங்களும் புறப்பட்டு வரும். தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன், ஞானமாய் நடக்கிறவனோ ரட்சிக்கப்படுவான். நாம் ரட்சிக்கப்பட்டால் மாத்திரமே இந்த அசுத்தங்கள் நம் இருதயத்தை விட்டு விலகி சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ண முடியும். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாமிசமோ பலவீனம் உள்ளது. மாமிச இச்சைகளை நாம் சிலுவையில் அறைந்துவிட்டு ஆவியின் நிறைவை பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவும் மலைப்பிரசங்கத்தில் கூறுகிறார், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். பிரியரே, தேவனை தரிசித்த யோசேப்பு மிகவும் அழகுள்ளவன். இவனது அழகை இச்சித்து மயங்கிய போர்த்திபாரின் மனைவி யோசேப்பிடம் விபச்சாரம் செய்ய தூண்டுகிறாள். இருதய சுத்தமுள்ள யோசேப்பு என்ன கூறுகிறார் தெரியுமா? நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று ஓடி விலகுவதை பார்க்கிறோம். அவனிலிருந்து ஜீவ ஊற்று புறப்பட்டது. பஞ்ச காலத்தில் எகிப்தியர்களையும் தன்னை விரோதித்த தன் சகோதரர்களையும் தகப்பனையும் பின் தலைமுறைகளையும் போஷிப்பிக்கும் விதத்தில் உயர்த்தப்பட்டார் என்று பார்க்கிறோம். நாமும் இந்த உலகில் மறுமையிலும் உயர்த்தப்பட நமது இருதயத்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் வேத வசனத்தினால் நிறைந்து காத்து கொள்ள வேண்டும். இந்த காலை வேளையில் ஒப்பு கொடுப்போமா? ஆமேன். ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த உலகத்திலே நாங்கள் வாழும் பொழுது எல்லா காவலோடும் எங்களுடைய இருதயத்தை காத்துக்கொள்ள உதவி செய்யும். இருதயத்தில் சுத்தமுள்ளவன் பாக்கியவான். பாக்கியவானாய் பாக்கியவதியாய் ஒவ்வொருவரையும் மாற்றும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.